ஹலோ விவாஸ், வரப்போகின்ற நவம்பர் 5ஆம் தேதி பௌர்ணமி அன்று உருவாகக்கூடிய லட்சுமி நாராயண யோகத்தின் மூலமாக 12 ராசிக்காரர்கள்ல இந்த குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில முழுமையாக லட்சுமியுடைய அருளாசியை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள போகிறார்கள். பொதுவாகவே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகங்களுடைய மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே சில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடுங்க. இந்த தாக்கமானது சில ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும், சிலருக்கு பாதகமான விளைவுகளை கூட ஏற்படுத்தலாம். அந்த வகையில தான் தற்போது கிரகங்களுடைய மாற்றத்தின் மற்றும் சேர்க்கையின் மூலமாக உருவாகக்கூடிய லட்சுமி நாராயண யோகத்தின் மூலமாக இந்த 4 ராசிக்காரர்களுக்கு முழுமையாக அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். எனவே அந்த 4 ராசிக்காரர்கள் யார் யார், அந்த 4 ராசிக்காரர்கள்ல உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 5/11/2025 வரப்போகின்ற புதன்கிழமை அன்று தான் இந்த ஒரு பௌர்ணமி திதியானது வரப்போகிறது. இந்த ஒரு நவம்பர் மாதத்திலேயே இந்த ஒரு லட்சுமி நாராயண யோகமும் உருவாக போகிறது. இதன் விளைவாக அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி, துலாம் ராசி, மேச ராசி மற்றும் சிம்ம ராசி. இந்த 4 ராசிக்காரர்களுக்கு தான் குபேர ராஜயோகமானது கிடைக்க போகுது. அதாவது இந்த லட்சுமி நாராயண யோகமானது வேத ஜோதிடத்துல மங்களகரமான யோகமாக கருதப்படுதுங்க. சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களும் ஒரே ராசியில இணையும் பொழுதுதான் இந்த ஒரு மங்களகரமான யோகமானது உருவாகும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது ஆடம்பரம், அழகு, காதல், செல்வம், செழிப்பு ஆகியவற்றின் காரகராக விளங்கக்கூடிய சுக்கிர பகவானும் புத்திசாலித்தனம், கல்வி, அறிவு, பேச்சு, வணிகம் ஆகியவற்றின் காரகராக விளங்கக்கூடிய புதன் பகவானும் விருச்சிக ராசியில இணைய உள்ளனர். சுக்கிர பகவான் மகாலட்சுமியின் அம்சமாகவும் புதன் பகவான் நாராயணரின் அம்சமாகவும் கருதப்படுகிறார். இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கையானது வாழ்க்கையில அறிவு, செல்வம், அதிர்ஷ்டம் ஆகியவற்றை கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாங்க. எனவேதான் இந்த ஒரு 2 கிரகங்களும் இணைந்து லட்சுமி நாராயண யோகத்தை உருவாக்குகிறார்கள். இந்த ராஜயோகத்தால் பலன் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி, மேச ராசி, சிம்ம ராசி மற்றும் துலாம் ராசி. இந்த 4 ராசிக்காரர்களும் தான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமி திதியில இருந்தே பாத்தீங்கன்னா பெறப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லலாங்க. இதனுடைய தாக்கமானது வரப்போகின்ற பௌர்ணமியில இருந்தே உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தெரிய ஆரம்பித்து விடுங்க. அதாவது முழுமையான அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களால பாத்தீங்கன்னா உணர முடியும். விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு முதல் வீடான லக்னஸ்தானத்துல இந்த ராஜயோகம் உருவாவதால இந்த ராஜயோகத்தின் மூலமாக முழுமையான பலன்களானது விருச்சிக ராசி நேயர்கள் பெற்றுக்கொள்ள போகிறார். விருச்சிக ராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே தொழில அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பாத்தீங்கன்னா முன்னேற்றகரமான சூழல் இல்ல. கைக்கு நிறைய லாபமானது நான் எதிர்பார்த்து இருந்தேன், அந்த லாபமானது எனக்கு கிடைக்கல. நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணா இருக்கு. அதுலயுமே புதுசா இப்போதுதான் தொழிலை ஸ்டார்ட் பண்ணி இருக்கக்கூடியவங்க அவசரப்பட்டு இந்த தொழிலை ஆரம்பிச்சிட்டோமா, இந்த தொழில இன்னுமே கொஞ்சம் நம்ம நிதானத்தோடு இருந்திருக்கணுமோ அப்படின்னு எல்லாம் பல யோசனைகளானது விருச்சிக ராசி நேயர்களுடைய மனதுக்குள்ள இருந்திருக்குங்க. ஆனா இனி வரப்போகின்ற நாட்கள் இந்த ஒரு லட்சுமி நாராயண யோகத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதானது முழுமையாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. ஆமாங்க, உண்மையாலுமே உங்களுடைய தொழில் ரீதியாக பார்க்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளானது உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணிகத்துல தடைப்பட்டு இருந்த காரியங்கள் அனைத்துமே இனி வரப்போகின்ற நாட்கள் வெற்றிகரமாக முடிவடைய போகிறது. உங்களுடைய தன்னம்பிக்கை, ஆளுமை திறன், தைரியம் ஆகியவை எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகரிக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய தோற்றம் மற்றும் பேச்சுல ஒரு வசீகரமானது உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியான சூழலானது இருக்க போகிறது. கடந்த காலத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் குடும்பத்துக்குள்ள இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்கள் சரியாகி குடும்பத்தோடு சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிக்கலாம். திருமணமானவர்களுடைய வாழ்க்கையானது ரொம்பவே இனிமையானதாக இருக்க கொடுங்க. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்ல கருத்து வேறுபாடுகளானது உங்களுக்கும் உங்களுடைய மனைவியாருக்கும் இடையே ஏற்பட்டு இருந்திருக்குங்க. அந்த பிரச்சனைகளுமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல சரியாக கூடிய வகையில சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண வரனானது அமைவதற்கான வாய்ப்புகளுமே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. சோ திருமணத்திற்காக முயற்சிகள் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், வரன் பார்க்கக்கூடியவர்கள்
இன்னுமே ஜாஸ்தியான முயற்சியை இந்த பௌர்ணமிக்கு பிறகுல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. நிச்சயமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான நல்ல வாழ்க்கை துணையானது அமைய கொடுங்க. மேசராசி நேயர்களே, மேசராசிக்காரர்களுக்கு இந்த லட்சுமி நாராயண யோகமானது உங்களுடைய ஜாதகத்தின் 8ஆம் வீட்டுல தான் உருவாகுது. எனவே தான் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீரென்று பணவரவு எல்லாமே உங்களுக்கு உண்டாக போகிறது. ரொம்ப நாட்களாகவே, கடந்த சில நாட்களாகவே மேசராசி நேயர்கள் தொழிலில் மிகப்பெரிய முடக்க நிலையை சந்தித்து இருந்தாங்க. ஒரு சிலர் வேலைக்கே போக முடியாத சூழ்நிலையில இருந்திருப்பீங்க. வீட்டிலேயே இருக்க வேண்டிய இக்கட்டமான சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கடந்து வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட மேசராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமானது தொழில் ரீதியாக கிடைக்க போகிறது. அதே போல கையில வருமானம் இல்லாததால கடன் வாங்க வேண்டிய இக்கட்டமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு இருந்தது. பணத்தால பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளுமே குடும்பத்துக்குள்ள வந்திருந்தது அப்படின்னு சொல்லலாங்க. இது போன்ற நிறைய மனஸ்தாபங்களானது குடும்பங்கள்ல ஏற்பட்டு இருந்திருக்குங்க. இனி வரப்போகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சரியாக போகுது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பாராத அதிர்ஷ்டமும், திடீரென்று நீங்க எதிர்பார்க்காத வகையில உங்களுக்கு பண வரவும் உண்டாக போகிறது. வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்புகளானது கிடைக்க போகிறது. வேலை தொடர்பான பயணங்களின் மூலமாக நல்ல நிதி ஆதாயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. அரசு வேலைக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் இல்லைனா போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வரக்கூடியவர்களுக்கு நல்ல செய்திகளானது கிடைக்கக்கூடிய வகையிலேயும் சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. எனவே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க, கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணக்கூடியவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா இன்னுமே முழுமுதற் முயற்சியை போட்டு உங்களுடைய முழுமையான எஃபோர்ட்டை போட்டு உழைப்ப கொடுங்க. அந்த உழைப்புக்கு ஏற்ப நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றமானது உண்டாக போகிறது. நீண்ட காலமாகவே இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் மற்றும் பண பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நிதி ரீதியாக பார்க்கும்போது நல்ல ஒரு உயர்வானது உண்டாகக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது திருப்திகரமாக அமைய போகிறது. சிம்மராசி நேயர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு ராஜயோகமானது உங்களுடைய ராசியின் 4ஆம் வீடான சுகஸ்தானத்துல தற்போது நடைபெற போகிறது. இதன் காரணமாக பார்க்கும்போது சிம்மராசிக்காரர்களுக்கு பொருள், இன்பம் ஆகியவை எல்லாமே கிடைக்க போகிறது. சிம்மராசி நேயர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே நிறைய சண்டை சச்சரவுகள், அதே போல அம்மா மகனுக்கு இடையே நிறைய மனஸ்தாபங்கள் எல்லாமே ஏற்பட்டு இருந்திருக்குங்க. ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்தவங்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள்ல மாற்றமான சூழலானது உண்டாக போகிறது. குடும்பங்கள்ல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு புதிய வீடு இல்லைனா வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாக போகிறது. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா புதிய வீடு கட்டணும், இல்லைனா நிலம் வாங்கணும், இல்லைனா சொந்தமாக ஒரு வீடு வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டு இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா அதற்கேற்ப இப்போது சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம். புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்க போகிறது. ரியல் எஸ்டேட் மற்றும் சொத்து தொடர்பான துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிதி ஆதாயங்களானது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாதுங்க. சிம்மராசி நேயர்களுக்கு உறவினர்கள் உடனான உறவானது வலுப்பெற்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலானது நிலவக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது திருப்திகரமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த லட்சுமி நாராயண யோகத்தால நிதி சார்ந்த பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது அமைய போகிறது. அதே சமயம் திடீரென்று பணவரவால நிதி நிலைமையானது கணிசமாக மேம்பட போகிறது. ஒரு சிலருக்கு நீங்க யாருக்காவது கடன் கொடுத்திருந்து அந்த பணமானது கைக்கு வராம இருந்தா இப்போது அந்த பணமானது கைக்கு வரப்போகிறது. கடினமான நேரங்களில் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருப்பாங்க. அவங்களுடைய சப்போர்ட் ஆனது உங்களுடைய மனசுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு புது தெம்பை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாங்க. வேலையில புதிய வாய்ப்புகள், பதவி உயர்வுகளை பெறுவதற்கான சாத்திய கூறுகளானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்காக நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது இந்த லட்சுமி நாராயண யோகத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா முழுமையான சுப பலன்கள் கிடைத்து நீங்க எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்களானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அருமையாக நடக்க போகுதுங்க. எனவே பௌர்ணமியில இருந்தே உங்களுக்கு நல்ல காலமானது ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பௌர்ணமி போல உங்களுடைய வாழ்க்கையிலையுமே பார்த்தீங்கன்னா வெளிச்சமானது பிரகாசிக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. வாழ்க்கையில செழிப்பை கொண்டு வருவதற்கான பொன்னான வாய்ப்பாக பார்த்தீங்கன்னா இந்த லட்சுமி நாராயண யோகமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.